ஹை காய்ஸ், திஸ் இஸ் யோகேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ரெஸ்யூம் எப்படி இது பண்ணுறது, ஃப்ரீ வெர்ஷன்ஸ் எதனா இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டாக ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட் நீங்கள் இது பண்ணும்போது எந்த வெப்சைட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பார்த்தோம்னா அதில் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது என்னோடய சஜஷன் என்ன சொல்லணும்னா, நீங்கள் டேரெக்டாக கேன்வாக்கு போயிடலாம். கேன்வாவில் போய்ட்டு இதிலே நீங்கள் நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் இப்போ ஒரு ரெஸ்யூம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க ஃப்ரீ வெர்ஷன் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இதில் வந்து சில வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பே வெர்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி ஜஸ்ட் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் இப்போ செலக்ட் பண்ணுறேன், கஸ்டமைஸ் ஜஸ்ட் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்து பாருங்கள். அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அப்போனா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா? சிலது வந்து உங்களுக்கே இங்கே ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் ப்ரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் ஃபாஸ்ட் வெர்ஷன். சில இதில் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் எப்படி எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்களும் எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி சிம்பிள்ஸ்க்கு தான் வந்து அவங்க ப்ரோ வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷேர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் வந்து எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் தான் நான் கேன்வாவில் தான் எடிட் பண்ணேன். ஸோ 100% வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். இது சின்ன உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்யூம் வந்து நீங்கள் உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும்.